இங்க ஜெர்மன் ஆர்மி கிட்ட கைதிகளா இருக்க எல்லா பெண்களும் வேற ஒரு இடத்துக்கு அனுப்ப போறதா இவங்களுக்கு நியூஸ் வருது. உடனே அவருடைய மனைவியை எப்படியாவது காப்பாற்றணும்னு யோசிக்கிறாரு. ஆனா இவ்வளவு சோல்ஜர்ஸையும் தாண்டி அந்த இடத்துக்கு போறது இவரோட உயிருக்கே ஆபத்தா முடியலாம். ஆனா இதை தெரிஞ்சுட்டே ஃபர்ஸ்ட் அவரோட பையனை பாதுகாப்பா பாத்துக்கணும்னு இவங்க விளையாடுற கேம் இன்னைக்கு தான் ஃபைனல்னு சொல்லி இதுல வின் பண்ணா பெரிய டேங்கரே பிரைஸா கிடைக்கணும் சொல்லி அந்த பையனை ஒளிஞ்சுக்க சொல்றாரு. அந்த குட்டி பையனும் அப்பா சொல்றத நம்பி ஒளிஞ்சுக்கிறான். இப்ப அவரோட ஒய்ஃபை தேடி இவர் லேடி மாதிரி வேஷம் போட்டு அந்த இடத்துக்கே போயிடுறாரு. ஆனா அவங்க கூட்டிட்டு போற வேன்ல இவரோட ஒய்ஃபை கண்டுபிடிக்க முடியாம நிக்கிறாரு. பார்த்தா இவரோட ஒய்ஃபை காப்பாத்த போன இடத்துல அங்க இருக்க சோல்ஜர்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. அப்ப இவரை கூட்டிட்டு போற வழியில இவர் பையன் ஒளிஞ்சிருக்க இடத்த பார்த்ததும் இதுக்கப்புறம் அவனை பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு இது ஒரு கேம் தான்னு சொல்லி செய்கையில சொல்லிட்டு போறாரு. எதுவுமே தெரியாம இந்த பையனும் அப்ப கேம்ல அவுட் ஆயிட்டாருன்னு நம்ம தான் வின் பண்ண போறோம்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். பார்த்தா இவரை யாரும் இல்லாத பிளேஸ்க்கு கூட்டிட்டு போய் அங்கேயே அவரை சுட்டுறாங்க. என்ன நடந்ததுன்னே தெரியாம இவனும் நைட்டு ஃபுல்லா அங்கே ஒளிஞ்சிருந்துட்டு காலையில வெளியே வரான். பார்த்தா அமெரிக்கன் ஆர்மி வந்து இங்க இருக்க எல்லாரையும் காப்பாத்திடுறாங்க. சரி, இப்ப இந்த பையன் தனியா நிக்கிறான்னு பார்த்தா அமெரிக்க ஆர்மில ஒருத்தர் அவனையும் அந்த டேங்கர்ல கூட்டிட்டு போறாரு. இந்த பையனும் அப்பாவுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாம இந்த கேம்ல தான் வின் பண்ணிட்டேன்னு சந்தோஷப்படுறான்.